ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே லேட் போஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்தடுத்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பிஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் தம்பிக்கு 10 days வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் வந்துருச்சு. லைட்டாக வந்து மைல்டாக வைரஸ் ஃபீவர் வந்துச்சுங்களா, அதனால் வந்து கண்டிப்பாக வந்து தம்பியை பார்க்குற மாதிரியும் கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி ஒர்க் இருந்தது கண்டிப்பாக. அதனால் வந்து போட முடியல, லேட் போஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து முதல் நாள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு வீட்டுக்கெல்லாம் வந்து கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டு முடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 12:30க்கு மேலே ஆயிடுச்சு. காலைல கொஞ்சம் 8 o'clock மேலே தான் எந்திரிச்சோம் பொங்கல் அன்றைக்கி காலையில். எந்திரிச்சோட நேரம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் பகவானை பார்த்து சாமி கும்பிட்டாச்சு. ரிஷாத் வந்து கொஞ்சம் 10 minutes லேட்டாக எழுந்திரிச்சாங்க. ஸோ வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட யூஷுவல் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ரொம்ப எல்லாருமே வந்து பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். சூரிய பொங்கல் மேக்ஸிமம் எல்லோரும் வச்சுருப்பீங்க. எங்களுக்கு சூரிய பொங்கல் வைக்கிற பழக்கம்லாம் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிக்கலாம் அந்த டே வந்து பார்த்திங்கன்னா. ஸோ லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு வைங்களேன், அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அரிசி மாவு கூட தான் வந்து வெளியில் போட்டிருந்தேன். கடைக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கலர் கூட வந்து போட்டிருந்தேன். பிளாக் காஃபி குடிச்சிட்டேன். அப்புறம் குடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு சாமிக்கு வந்து நைவேத்தியம் வந்து பண்ணியாச்சு. பயிர் வகை மட்டும் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 4-5 பயிர் வந்து சேர்த்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் வந்து ரெடி பண்ணி சாமிக்கு முன்னாடி வச்சுருந்தேன். ஸோ என்னோடய அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து வயலட் கலரில் இருக்கும் மாதிரி தான் சாரி எடுத்து இப்போ வியர் பண்ணியிருந்தோம். எல்லாத்துக்குமே புதுசு தான். தம்பிக்கும் ஹஸ்பண்டுக்கு அதுக்கு வந்து புதுசு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் புதுசு இருக்கும். அப்புறம் தான் இந்த வாசலுக்கு முன்னாடி வந்து போட்டிருந்த கோலம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 9 o'clock வந்து பூஜைன்னு சொன்னாங்க விநாயகர் கோயில். அங்கே வந்து போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அத்தை வீட்டுக்கு வந்து கிளம்பணும். ஸோ இதை வந்து சாரோட அவுட்லுக் ஃபுல்லாக வேணும். எப்படி இருக்கு சொல்ல கமெண்ட் பண்ணுங்கள். நிஷாத்துக்கும் அவங்க அப்பா வந்து மேட்சிங் ஏதோ எடுக்கிற டைமு இருக்கிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்து, ஏன்னா இப்போ தான் கும்பாபிஷேகம் எல்லாமே முடிஞ்சது. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் பொங்கலாம் செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்து வந்து ட்ரெஸ்லாம் போட்டுவிட்டோம். ஸோ ரொம்ப வந்து ட்ரெஸ்ஸுக்கு காஸ்ட் அதிகமாக வேணான்ட்டு அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணியாச்சு இந்த டைமு. அத்தை வீட்டுக்கு வந்தோம். அத்தை எல்லாமே சமையல் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஜாயின் பண்ணி கொஞ்சம் இருக்க பேலன்ஸுக்கெலாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தாத்தாவுக்கு வந்து சாமி கும்பிடுவோம். நம்ம உணவுகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு 4 மணி ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு எல்லாமே விரதம் மதியானம் சாப்பிட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தான் நம்ம வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு வந்து இப்போ குலதெய்வம் கோயில் வந்து கிளம்பியாச்சு. எப்பவுமே செகண்ட் டே மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயில் போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வருவோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியில் போகிறோம் எங்கேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் vlogல பார்ப்பீங்க. ஸோ குலதெய்வம் கோயில் போக வந்து எல்லாம் கிளம்பியாச்சு. அத்தை மாமா வந்து போய் பிக் பண்ணோம். ஸோ அதை பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு அத்தை மாமாலாம் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயில் வந்து கிளம்பிட்டோம். எனக்கு இந்த விஷுவல் அந்த வீவிங் வந்து ரொம்ப பிடிக்கும். பாலத்தில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கீழே தண்ணி பாலம் மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டு அது ஈவினிங் டைமில் வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே ஏர்லி மார்னிங் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வேடசன்லேருந்து கொஞ்சம் உள்ளே போகணும். 20 kilometers கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குட்டி வில்லேஜாக இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. சூப்பராக அந்த லைட் செட்லாம் போட்டு கோவில் அந்த இதெல்லாம் பிரகாசமாக பண்ணியிருந்தாங்க. கோவிலுக்கு வந்துட்டோம். இங்கே குலதெய்வம் கோயிலுக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் இருக்காங்களா அவங்களாம் சேர்ந்து வந்து குத்துவிளக்கு பூச்சி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க 1ஆம் தேதின்னு. ஸோ அது சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். அவங்களும் ஃபஸ்ட் டைம் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்களாமா. ஊர் கோயில் இருக்கும் இல்லையா, காளியம்மன் கோயில். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா குத்துவிளக்கு பூஜை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் போய் பார்த்துட்டு அப்புறம் கோயிலில் போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டு நான் வந்து கிளம்பிட்டோம். குலதெய்வம் கோயிலில் சாமி கூட்டு முடிச்சதுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயில் வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து செகண்ட் டே தான் வருவோம். மாட்டு பொங்கல் அன்றைக்கி வந்து தான் இங்கே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வருவோம். ஸோ இந்த டைம் வந்து வெளியில் போகிறனால வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே இப்போ ஃப்ரீயாக இருக்கும் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சது. 48 வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் முடிஞ்சது. ஸோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் போனால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பங்காளிகள்லாம் சேர்ந்து, அதாவது ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து இந்த பஸ் பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோயிலுக்கு தான் வந்து கிளம்புனோம். ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு 3 days கண்டினியூவாக வந்து லீவ் கிடைக்கும்போது வந்து யூஸ் பண்ணி போய்க்கலாம் அப்படிலாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அடுத்தடுத்து லீவ் போட முடியாது, குழந்தைங்களுக்கும் அதை தொடர்ந்து லீவ் கிடைக்காது இல்லையா, அதனால் வந்துட்டு லீவை யூஸ் பண்ணி நம்ம போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ரீரங்கநாச்சியார் பார்த்துருப்பீங்க, உற்சவத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போ இங்கே பெருமாள் சரி வரதாச்சும் பெருமாள் ஸ்ரீதேவி சாமி கும்பிட்டுக்கலாம். நீங்கள் தரிசனம் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வெளியில் வந்து கருடாலூர் ஆஞ்சநேயர் இருக்காங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா காவல் தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை வீரன் வெள்ளையம்மன் பொம்மை இருக்காங்க. ஸோ நிறைய இதில் பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ்லி. என்ன
எங்கள் குலதெய்வம் கோயில் கும்பாபிஷேகம் சொல்லிட்டு விளாகில் போட்டிருப்பேன், சாமி எல்லாமே காமிச்சிருப்பேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹாப்பி. எப்பவுமே வந்து இவ்வளோ நாள் ஆச்சு, இவ்வளோ வருஷமே ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. ஃபஸ்ட் டே வந்து வந்ததே இல்லை, செகண்ட் டே தான் எப்பயும் வருவோம். இப்போ ஃபஸ்ட் டே வந்தது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா ஹாப்பியாகவும் இருந்தது. டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கிளம்பிட்டாங்க. டிஃபன் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. ஸோ 2 பஸ்ஸு, பெரிய பஸ் ஒன்று வந்து சின்ன ட்ராவல் பஸ் வந்து பண்ணணும். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த 2 days வந்து பார்த்திங்கன்னா. சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். 9 o'clock இருக்கும், அந்த டைமில் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அப்கமிங்கில் வந்து அது பார்ப்பீங்க. ஸோ இதில் என்ன விளாக் வருதுல மிஸ் பண்ணாவும் வரலாம். ஸோ எந்த விளாக் வந்து வருதோ அதை வந்து கண்டிப்பாக பாருங்கள். அந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எப்படி எங்கள் ஃபேமிலியில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ரொம்ப எல்லாம் இருக்காது, கம்மியாக தான், சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணணும்னு வைங்களேன். சூரிய பொங்கல் இந்த மாதிரி வைக்கிறதா கூட கொஞ்சம் ஈகராக வெயிட்டிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும் வைங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ 5 வகை பொருள் செஞ்சு தாத்தாவுக்கு சாமி கும்பிடுவோம். அவ்வளோதான் எங்களோட பொங்கல் டே ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். ஓகே, பாய்.